வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மார்கழி மாதம் என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, முதல்ல என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மார்கழி மாதம் அப்படின்னாலே தெய்வீகத்தன்மை கொண்ட மாதம், ஒரு தெய்வ அருள், தெய்வ கடாட்சம், ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இது கிடைக்கக்கூடிய மாதம்தான், இது இருக்கக்கூடிய மாதம்தான் மார்கழி மாதம். அவ்வளோ சிறப்பான மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் இந்த உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக எதுவும் செய்கிறது வேண்டாம், புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம். கல்யாணம் பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி புதியதாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். வேறு என்ன தான் பண்ணலாம்? புதியதாக நீங்கள் கோயில் கட்ட ஆரம்பிக்கிறது, புதுசாக கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறது, தினமும் கோயில் போயிட்டு வர்றது, இறைத்தன்மைகள் இருக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறது, இறைவனுக்கு நல்ல விஷயங்கள், அதாவது பூஜை செய்கிறது, புனஸ்காரம் செய்கிறது. வீட்டில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் வாங்குறீங்க இறைவனுக்காக, இப்போ கடவுள் சாமி ஃபோட்டோ வாங்கலாம். இல்லை நம்ம வீட்டில் என்ன, அதாவது இறைத்தன்மையோடு இருக்கக்கூடிய செயல்கள் வேறு என்னெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. புதுசாக நீங்கள் வந்து சில பிரதிஷ்டை பண்ணுவாங்க, சில கோயிலில் பிரதிஷ்டை பண்ணலாம். வீட்டிலேயே சில வீடு கட்டி வச்சுருப்பாங்க, அது முச்சந்தியாக இருக்கும், அதாவது இந்த பக்கம் ரோடு இருக்கும், இந்த பக்கம் கிராஸாக இருக்கும் ரோடு இருக்கும், அதுக்கு நேராக எதிர்த்த மாதிரி வீடு இருக்கும். அங்கே வந்து நிறைய பேர் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதுவும் மார்கழி மாதம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மார்கழி மாதம் பிரதிஷ்டை பண்ணலாம், விநாயகரை பிரதிஷ்டை பண்ணலாம், கோயில் போய்ட்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உணவு முறையை வந்து சாத்வீக உணவை எடுத்துக்கோங்க, ரொம்ப சாஃப்டான உணவை எடுத்துக்கோங்க, பழ வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க, முளைக்கட்டிய பயிறு வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க, சமைச்ச உணவுகள் கம்மி பண்ணிக்கோங்க. நான்வெஜ் பக்கமே திரும்பாதீங்க. ஏன்னா இந்த குளிர்காலம் இருக்குது பாருங்கள், குளிர்காலம்னாலே உடம்புக்கு வந்து பேசிக்காக ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப குளிர்துப்பா, அப்படி கொஞ்சம் அடக்கமாக அப்படி சாஃப்டாக இருந்தால் போதும் பண்ணி தோணும். அந்த நேரத்தில் உடம்புக்குள்ளேயும் அதே தன்மை தான் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம டைஜஷன் சாப்பிட்ட உணவு டைஜஷன் அது ரொம்ப நேரம் எடுக்குது பாருங்கள். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது டைஜஷன் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு உடலில் சில கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கீரைகளை கம்மி பண்ணிக்கோங்க, தயிர் உணவுகள் கம்மி பண்ணிக்கோங்க, சாதம், அதாவது வெள்ளை சாதம் இருக்குது பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலிஷ்டு அரிசிலாம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தானிய வகைகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பசியும் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ பசியும் இது இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவீங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ உணவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது டைஜஷன் நல்லா இருக்கும். அப்போ மனசு தெளிவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் நிச்சயமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஆகணும். என்ன வேணாலும் கண்டிஷன் போட்டுக்கோங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஆகணும். எழுந்திரிச்சு காலையில் முடிஞ்சால் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரோடுக்கு போனாலும் ரொம்ப நல்லது. வீட்டு கதவை திறந்துட்டு பெண்கள் நிறைய பேர் கோலம் போடுவீங்க பாருங்கள், அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம இதற்காக. அதாவது காலையில் எழுந்திரிச்சு என்ன மாதிரியான தண்ணி தெளித்து கோலம் போடணும், எப்படி பண்ணணுன்றதை ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கோலம் போடுங்க. ஆண்கள் எழுந்துச்சி வாக்கிங் போங்க. வீட்டுக்குள்ளேயே நல்ல நல்ல பாடல்கள் ஒலிக்க வைங்க, சாமி பாடல்களை ஒலிக்க வைங்க. முக்கியமாக திருப்பாவை, திருவம்பாவை இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான உணவு எடுத்துக்கிறது, அதாவது வீட்டுக்கு புதுசாக செய்கிறது, புதுசாக நான் வீட்டுக்கு அதை வாங்க போகிறேன், புதுசாக நான் வீட்டுக்கு, அதாவது இந்த உலக விஷயங்கள் சம்மந்தப்பட்ட புதிய விஷயங்கள் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. அப்போ தெய்வீகம், இறைபக்தி, இறைத்தன்மை, ஆன்மீகம் இது சம்மந்தப்பட்ட இப்போ நான் மெடிடேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புதுசாக ஒரு வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக, ஆன்மீகத்தில் உயர்வதற்காக நான் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்கழி மாதம். அடுத்தது முடிஞ்ச அளவு இந்த 30 நாள், இந்த மாதத்துக்குள்ளே, மார்கழி மாதத்துக்குள்ளே ஒரு தடவையாவது நீங்கள் பெருமாள் கோயில், வெங்கடாஜலபதி கோயில் போயிட்டு வெண்பொங்கல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு நெய்வேத்தியமாக கொடுங்க. வெண்பொங்கல் நீங்களே வீட்டில் செஞ்சு முன்னாடியே சொல்லிவிடுங்க, கோயிலில் தெரிஞ்ச கோயிலாக இருந்தால் இல்லை முன்னாடியே சொல்லிவிடுங்க, நாளைக்கு நான் நெய்வேத்தியம் கொண்டு தரேன்னு சொல்லிவிட்டு வெண்பொங்கல் செஞ்சு நீங்கள் கொண்டு போய் பொங்கல் வச்சு அவருக்கு சாமிக்கு படைச்சிட்டு அதை அங்கே வரவங்களுக்கு எல்லாருமே உங்கள் கையாலே எடுத்து பிரசாதமாக கொடுங்க. தொன்னைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தொன்னையும் நீங்கள் வாங்கிட்டு போய்டுங்க. வாங்கிட்டு நீங்கள் அதில் போட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஒரு வித தன்மை உங்களுக்குள்ளே மாறுங்க. உங்கள் மனசு, உங்கள் உடலில் ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகும் பாருங்கள். அது அனுபவிக்கும் போது தான் புரியும். அதை செய்யுங்களேன், சூப்பராக இருக்கும். சரி, எந்த கோயிலுக்குங்க போகிறது? உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட பெருமாள் கோயில் போங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸில் பெருமாள் கோயிலே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் நான் போனால் இப்படி ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும், அங்கே தான் பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே கொண்டு போய் கொடுங்க. சரி, அப்படிலாம் முடியலைங்க. அப்போ வீட்டு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ உங்களால் முடியுமோ அங்கே கோயிலுக்கு போய் கொடுங்க. நிச்சயமாக கோயில் போங்க. பெருமாள் கோயிலாக இருந்தால் ரொம்ப சிறப்புங்க. நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர்
சரௌண்டிங்ஸில் நிச்சயமாக ஒரு கோயில் இருக்குங்க, அங்கே போய் கொடுங்க, தேடிட்டாவது போய் கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக நமக்காக செல்ஃபிஷாக நம்ம கடவுள் பேரை சொல்லிட்டு நம்ம செய்கிறோம். இவ்வளவும் யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. செய்யுங்க. எப்போ செய்யணும்? காலையில் தான் செய்யணும். நான் சாயங்காலம் போய் பிரசாதம் கொடுங்க, அந்த கதைலாம் வேணாம். காலையில் பிரசாதம் கொடுங்க. நல்லா சுட சுட வெண்பொங்கல் செஞ்சு காலையில் கொண்டு போய் கொடுங்க. சரி, ஆஞ்சநேயர் கொடுக்கலாமா? ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் கொடுக்கலாம். ஆஞ்சநேயர் கோயிலில் போய் படைச்சிட்டு நீங்கள் பிரசாதம் கொடுங்க. நம்ம நார்மலாக எதுக்கு நம்ம கோயில் போகிறோம்? பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுக்கு போகிறோம். நீங்கள் பிரசாதம் கொடுத்து பாருங்களா, அதோட தன்மை வேறு மாதிரி மாறும். நார்மலாக மார்கழி மாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? நமக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். காலையில் ஏந்திரிக்கிறது நடாது, இன்னும் நல்லா குளிர் இழுத்து பொத்தி தூங்கலான்னு தோணும். அந்த மாதிரிலாம் தோணும். அதையெல்லாம் மீறி நம்ம வரணும், வைராக்கியம் வைக்கணும். அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். அப்படின்னா நமக்கு வைராக்கியம் தேவைப்படுகிறது. அப்போ நம்ம மார்கழி மாதத்து குளிர்காலத்தில் நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காரும்போது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறக்கும் பாருங்கள். நம்ம வாழ்க்கையை சூப்பராக கொண்டு போகிறதுக்கான அந்த வைராக்கியத்தை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்று, வீட்டில் எப்பயுமே ஒரு நறுமணம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முக்கியமாக மார்கழி மாதம் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க, தசாங்க ஊதுபத்தி ஏற்றி வைங்க, குங்குளிய ஊதுபத்தி ஏற்றி வைங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க, சாம்பிராணி போடுங்க, டிஃப்யூசர் யூஸ் பண்ணி பச்சைக்கற்பூரம் போட்டு அது வந்து ஒரு நறுமணம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. தெய்வீக கடாட்சம் ஏற்கனவே இருக்கும். அதே மாதிரி வீடு ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். எங்கே ஒட்டடை இருந்தால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. வீடு எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். ஃபுல்லாக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா தெய்வீகம் அதிகமாக தெய்வீக சக்தி வரக்கூடிய நேரம் காலையில் எழுந்துச்சி கோலம் போட்டுட்டு நெய் தீபம் ஆர் நல்லெண்ணெய் தீபம் இல்லைனா தேங்காய் எண்ணெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றி வீட்டு வாசலில் 2 பக்கமும் வைங்க. அவ்வளோ நல்லது. அப்போ சோம்பேறித்தனத்தில் வெளியில் வந்துடலாம். எது செய்யக்கூடாது, இந்த உலக வாழ்க்கை செய்ய மாட்டோமா? அப்போ ஆன்மீகத்தில் செய்யும்போது நமது மனம் ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருக்கும். ஒரு வைராக்கியம் பிறக்கும். அந்த வைராக்கியத்தை வச்சு நம்ம எதெல்லாம் சாதிக்குமோ அவ்வளோத்தையும் சாதிக்க முடியும். இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். முன்னேற்றம் நிச்சயமாக முன்னேறும். வாழ்க வளமுடன்.